இந்த மாதிரி யாரும் அரைச்சி காய்ச்சுவா? இப்போ காலத்தில் மிக்சியில் போட்டு அரைச்சிருவீங்க கர்றன்னு. சத்தமே இல்லாத இவ்வளோ தண்ணி இருக்குது. தேங்காய் எப்படி அம்மிக்கு இங்கே வெயில் வந்துச்சு. நீ அங்கனக்குள்ளே உட்காந்து அரைக்க முடியாது, நம்ம எனக்குள்ளே அரைப்போம். இங்கே வச்சேன், இங்கேயும் வெயில் வந்துச்சு. அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு? இன்றைக்கி வந்து நெத்திரி மீனான காய்ச்சி கனவா பெரட்ட போகிறேன். முருங்கைக்கீரை வந்து சூப் வைக்க போகிறேன். இப்போ குடிக்க ஆரோக்கிய சூப் ஒன்று குடிச்சிட்டு வேலையை சுறுசுறுப்பாக பார்க்கணும். இந்த போடுறேன் பாருங்கள். மசாலா வந்து வறுத்து அரைச்சி ஆனங்காய்ச்ச போகிறேன். நெத்திரி மீனான அடுத்து தேங்காய் தெரியும். கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வத்தை எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். நல்லா வறுத்து மஞ்சள், சீரகம், மிளகு, வத்தல் இது இந்த நெத்திரி மீன் குழம்புக்கு மசாலா. மல்லிப்பொடி அரைக்க முடியாதனால கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட போகிறேன். கொஞ்சோண்டு இதில் கூட போட்டுக்கிடலாம் வாசனைக்கு. இந்த மசாலாவை அமீல் அப்படியே தூக்கி அம்மியில் கொட்டிட்டிய? ஆமாம், இந்த மசாலாவை அமீல பக்கத்தில் அமீ இருக்குல்ல, அதனால அந்த பக்கத்தில் கொட்டிட்டேன் அமீல. இப்போ அடுத்து வந்து இந்த சட்டியை தூக்கி வச்சுட்டு கீரை ஆஞ்சி வச்சுருக்கேன். இந்த கீரையை அலசி சூப் வைக்கிறது. கீரையை வந்து போடணும். ஒரு பாதி தக்காளி போடணும். கொஞ்சம் வெங்காயம் போடணும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அவ்வளோதே. 2 உப்பு போட்டு போதும். கீரை வேகட்டும். வெந்த சாறு தான் குடிக்கணும். கீரை அது வாட்டுக்கு வேகட்டும். மசாலா அதுக்குள்ளே அரைச்சிக்கிறேன் ஆனத்துக்கு. மஞ்சள் ஆரம்பிப்போம். வெங்காயம் இதில் வச்சு அரைச்சி வெள்ளைப்பூடை தட்டி கழிச்சிடணும். தேங்காய் இதெல்லாம் அந்த காலத்தில் இப்படி அரைச்சி நாங்கள் காய்ச்சினோம். அந்த ஆசைக்கு தான் இன்றைக்கி அரைச்சி காய்ச்சறேன். எல்லோரும் சாப்பிட்டு பார்க்க வாங்க. இந்த மாதிரி யாரும் அரைச்சி காய்ச்சுவா? இப்போ காலத்தில் மிக்சியில் போட்டு அரைச்சிருவீங்க கர்றன்னு. அம்மியில் அரைச்சி ஆனங்காய்ச்ச மாட்டீங்கல்ல, அம்மியில் அரைச்சி காய்ச்சி பாருங்கள். இந்த நெத்திரி மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஆமாம், மசாலா வத்தியில் வலுவலுன்னு அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இப்போ வந்து இந்த வெங்காயம் வெள்ளைப்பூட தட்டி வலிச்சிடணும். இப்படி தான் அரைச்சி வெங்காயம் வெள்ளைப்பூட தட்டி வலிச்சு தான் குழம்பு வைப்போம். மிக்சியில் எந்த மசாலாவுமே அரைக்க மாட்டோம். மிக்சியும் இல்லை. இப்போ தான் மிக்சின்னு அரைக்கிது. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு. இது வந்து உள்ள பெற்றவங்க, முடியாமல் இருக்கிறவங்க, வயிற்றில் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணவங்கெல்லாம் சாப்பிடக்கூடிய இந்த நெத்திரி மீன் இப்படி அரைச்சி ஆனங்காய்ச்சி கொடுத்தா அவங்களுக்கு பத்திய உணவு. இது பத்தியக்காரவங்க சாப்பிட்றது. இதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. மீன் சாப்பிட்றாங்க, மீன் சாப்பிட்டதுனால அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு இது மருத்துவம் உள்ள இந்த மீன் குழம்பு. அது இப்படி அரைச்சி காய்ச்சறது ரொம்ப நல்லது. நல்ல ஒரு அவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு நல்லாயிருக்கும் உணவுக்கு. இந்த நெத்திலி மீனை எப்போ ஆஞ்சு எப்போ கழுவி குழம்பு வைக்கிறது? யாருக்கு கஷ்டப்படாதே ருசி அது அப்புறம் முடியும். இதை வந்து எப்படி ஆயணும்? மண்டையை மட்டும் பிடிச்சிட்டா அவ்வளோதானா? குடல் அதோட சேர்த்து வந்துடும். இதான் வருது இல்லை, இறால் எடுக்கிற மாதிரி. இந்த மண்டையை இந்த குடலோட பிச்சு இப்படி போட்டோம்னா அவ்வளோதான். இது வந்துடுதோ?
இது நல்லா உப்பு போட்டு உரசணும், கழுவணும். இதுவுமே ஒரு அளவு தான். கருப்புதேமா கசப்பு. பிச்சை உடனே குடல்லாம் எல்லாம் வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற இது அழுக்கையெல்லாம் இப்படி எடுக்கணும் இந்த மீனை. அப்போதே ஆனை காய்ச்சினா நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஆனை கசந்தாப்பில் இருக்கும் இந்த குடல். இதுக்கு தான் எரிச்சல் பண்ணிட்டு யாரும் வாங்க மாட்டாங்க இந்த மீன் ஆயிரதுக்காக. நம்ம இன்றைக்கி மஞ்சப்பால் வைப்போம்ன்றதே வாங்கியிருக்கேன் நான். கழுவி கெட்டது கறி, கழுவாமல் கெட்டது மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீனை வந்து நல்லா கழுவிட்டாத்தே ஆனை மணக்கும். இல்லாட்டி கவிச்சி வாரி அடிச்சு கிடக்கும். வாசலில் நுழையிலேயே வீசிடும், மீன் வீசிடும் இந்த வீட்டில் அப்படின்னு. நல்லா கழுவிடணும். ஒரு 10 தண்ணியாவது வச்சு கழுவுனாத்தே மீன் சுத்தமாக இருக்கும். எப்படி இருக்கு பத்தியா மீன்? நல்லா கழுவினாத்தே மீன். கீரை சூப்பு அழகாக கொதிச்சிருச்சு. கீரை சூப்பை குடிச்சிட்டு நல்ல சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டுறேன் மூடி. கொஞ்சம் மிளகு சீரகம் தூவி இறக்கிடணும். அதே சூப்பை இறக்கி வச்சுட்டு இப்போ இந்த குழம்பு வைக்க போகிறேன். பிஸ்மில்லா. நெத்திலி மீன் ஆனங்காச்ச எண்ணெய். பிஸ்மில்லா. வெங்காயத்தை நல்லா அழகாக வதங்கிருச்சு. வதங்கவும் மசாலா கலக்கி ஊற்றணும்டா. மசாலா இருக்குது, இதை மசாலா ஊற்றணும். கொஞ்சம் உப்பு. பலன்னு குழம்பு கொதிக்கவும் மீன் அள்ளி போடணும். மீன் அள்ளி போட்டுட்டு அடுப்பை வந்து அனலில் போட்டுடணும். அனத்தை அவ்வளோதே. குழம்புக்கு தீ தேவையில்லை, வேலை முடிஞ்சிச்சு. முருங்கைக்கீரை சூப்பு கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சிரும். உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். ஹார்ட்டில் உள்ள கொழுப்பெல்லாம் போயிடும். நல்ல ஒரு சத்தான சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரை எங்கே கிடைச்சாலும் வாங்கி நல்லா இந்த மாதிரி சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சப்பொடி, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சு இந்த சூப்பை குடிங்க. நல்லது உடம்புக்கு. நான் குடிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்குது அழகான சூப்பு. மம்மி அம்மி அரைச்சி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாப்புல. சூப்பு குடிச்சிட்டு இருக்காப்புல. சத்தை ஏற்றுறதுக்கு, எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து ஒவ்வொரு குழம்பும் வைக்கும்போது ஒவ்வொரு மருத்துவ குணத்தை உங்களுக்கு சொல்கிறோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி காய்கறி சூப்பு, கீரை சூப்பு, இயற்கையில் உள்ள சூப்புகளை குடிச்சேன்னா உடம்புக்கு நல்லது. ரொம்ப நல்லா கொதிச்சு வச்சு ஒரு கொதிக்கவும் அப்படியே அனலில் போட்டுறணும். கருவேப்பிலையை கழுவியாச்சு. இந்த கருவேப்பிலையை போடுறோம். கறி குழம்புக்கு புதிய மல்லி போடுற மாதிரி மீன் குழம்புக்கு கருவேப்பிலை இலையை போட்டு மூடி அனலில் போட்டுறணும். ஆனால் கொதிச்சிருச்சு, அவ்வளோதான் இந்த மீன் குழம்புக்கு. இதுக்கு மேலே கொதிச்சாக்கா மீன் இருக்காது. பக்கத்தில் கனவா தாளிக்கிறதுக்கு சட்டி வைக்கிறேன். ஃபுல்லாக கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் கொண்டு போகும்.
தண்ணி ஊற்றி மூடி போ. அங்கேயே கொதிச்சுட்ருக்கோ? கனவா நல்லா வந்து வத்தி. ஆனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் வத்திருச்சுன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஜூம் பண்ணணும். இந்த மீன் அப்படியே சாப்பிடணும். அல்டிமேட்டாக இருக்குது. உடம்பு அழகாக இருக்குது. புள்ளப்பத்தை ஒரு ஊற்றி பிடிக்க விடு. என் பேச்சு புள்ளப்பத்தை இருக்கா இல்லை? இந்த வெஞ்சரம் அழகாக இருக்குது. புள்ளப்பத்தை இருக்கா என் பேத்தி ஊற்றி கொடுத்து விட்டு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்படி